ஹாய் வெல்கம் டு ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி ஸ்டோரியோட பேர் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சண்டை. இந்த ஸ்டோரியை நான் அப்படியே ரீட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி வேர்ல்டுக்குள்ளே போய் அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சண்டை. வெளியில் இடிச்சத்தம் கேட்டது. தம்பி குணா பயந்து விட்டான். காதுகளை பொத்தினான். ஆதிரேக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இத்தனை சத்தம் வானத்திலிருந்து வருகிறது? அவள் எதற்கும் பயப்பட மாட்டாள். தம்பி சின்ன பையன்தானே. வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தாள் ஆதிரை. வானில் கருத்த மேகங்கள் குவிந்திருந்தன. ஒரு கருத்த மேகம் அவளுடைய பாட்டியைப் போல மாறியது. அந்த மலைப்பாட்டி தன்னிடமிருந்த மலைக்கனிகளை மேகத்தட்டுகளில் அடுக்கி கொண்டிருந்தாள். எதற்காக தெரியுமா? பூமியில் பசியுடன் வாழும் இயற்கைக்காக என்று நினைத்தாள் ஆதிரை. ஆமாம், இந்த ஆண்டு முழுவதும் அவளுடைய ஊரில் மழை பெய்யவில்லை. நல்ல மழை பெய்யும் போல இருண்டிருந்தது. அப்போதுதான் அது நடந்தது. லேசான காற்று வீசியது. பாட்டியிடம் குறும்பு செய்ய வேண்டும் என்று காற்று தாத்தா நினைத்தார். தூரத்து மலைகளிடம் சொன்னார். மலைகள் மரங்களிடம் சொல்லின. மரங்கள் கிளைகளிடம் சொல்லின. கிளைகள் இலைகளிடம் சொல்லின. இலைகள் அசைந்தன. கிளைகள் அசைந்தன. மரங்கள் அசைந்தன. உடனே காற்று வீசியது. காற்று தாத்தா அந்த காற்றை மேகங்களை பார்த்து ஊதினார். காற்று தாத்தா ஊதிய காற்று மேகத்தட்டுகளில் மோதியது. மேகத்தட்டுகள் தடுமாறி அங்குமிங்கும் அலைமோதின. மலைப்பாட்டி அந்த தட்டுகள் ஓடிவிடாமல் பிடித்தாள். ஆனாலும் ஒன்றிரண்டாய் மலைக்கனிகள் சிதறின. ஆதிரையின் நெற்றியிலும் கைகளிலும் 2 மலைத்துளிகள் விழுந்தன. அந்த துளிகள் அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தன. ஆதிரைக்கு புல்லரித்தது. அவள் மீதும் காற்று வீசியது. காற்று தாத்தா சிரித்தார். அவருடைய சிரிப்பு என்று சுற்றியது. காற்று தாத்தாவின் குறும்பை பார்த்து மலைப்பாட்டிக்கு கோபம். அவர் காற்று தாத்தாவிடம், விளையாடாதீங்க, என் மக்கள் பாவம், காத்துக்கிட்டு இருக்காங்க என்றார். காற்று தாத்தா குறும்புடன், உன் மக்களிடம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல், நான் விளையாட மாட்டேன் என்றார். அறியாமையில் இருக்கிறார்கள் என் மக்கள், விரைவில் தெரிந்து கொள்வார்கள், ஒதுங்கி போங்கள், மேகத்தட்டுகளை சேகரிக்கிறேன் என்று மலைப்பாட்டி சொன்னார். ஆனால் காற்று தாத்தா விடவில்லை. மீண்டும் மீண்டும் காற்றை ஊதிக்கொண்டே இருந்தார். மேகத்தட்டுகள் அங்கும் இங்கும் ஓடின, கலைந்தன. அதன் கருப்பு நிறம் வெளுக்க தொடங்கியது. மழை வராதோ? நேற்று ஊரிலிருந்து வரும்போது ஆதிரையின் தாத்தா நம்மாழ்வார் விதைப்பந்துகளை கொடுத்திருந்தார். ஆதிரை இன்று அந்த விதைப்பந்துகளை குழி தோண்டி விதைக்கலாம் என்று நினைத்தாள். மலைப்பாட்டி இன்றும் ஏமாற்றி விடுவாளோ? ஆதிரை அண்ணாந்து பார்த்தாள். அதோ பாருங்கள் என்றார் மலைப்பாட்டி. ஆதிரை ஒரு மரக்கன்றை ஊன்றி கொண்டிருந்தாள். அதை பார்த்த காற்று தாத்தா மகிழ்ச்சியில் ஒரு நொடி அமைதியானார். அந்த நேரத்தில் மலைப்பாட்டி மேகத்தட்டுகளை கவிழ்த்தார். மலைக்கனிகள் பூமியை நோக்கி பாய்ந்து வந்தன. சடசடவென்று ஆதிரையை பாராட்டி அது கைத்தட்டுவதைப் போல வந்து விழுந்தன மலைத்துளிகள். ஆதிரையின் நாவில் விழுந்த மலைக்கனி இனித்தது. நான் தானே வெற்றி பெற்றேன் என்று மலைப்பாட்டி விளையாட்டாக சொன்னார். நானும் தான் என்று சிரித்தார் காற்று தாத்தா. மேகங்களும் சிரித்தன. இந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. பை, தேங்க்யூ.